சென்னையில் 2 இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற மர்ம நபர்கள் சாலைகளில் நின்று கொண்டிருந்த 13 பேரை கத்தியால் வெட்டியுள்ளனர். சென்னையை அடுத்து வியாசார்பாடியில் 2 இருசக்கர வாகனத்தில் சென்ற 6 பேர் சாலைகளில் நின்று கொண்டிருந்தவர்களை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அதில் ஒரு குழந்தை உட்பட 13 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புகார் தெரிவித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நான் ராசார்படி மல்லிகாலனி 5வது குரு தெருவில் இருக்கிறேன். நான் கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்தேன். பைக் மேலே ஒரு 2 பைக்கில் வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பைக் ஒன்று இருந்தது. அந்த பைக்கு ஹெட்லைட்டு வச்சானுங்க. இப்படி கத்தியை சீவினானுங்க. நான் இப்படி என்ன அது கரெக்டாக என் கண்ணு மேலே பட்டுச்சு. அவனுக்கு ஏற்கனவே நேர் நகர்லையும் பெருமாள் மஜினிபுரத்துலையும் செல்வநாயகர் தெருவிலையும் வந்து ஏதோ செஞ்சுட்டு வந்துக்கிறானுங்க. அப்படியே மல்லிகாலனி 5வது குரு தெருவில் பூந்து வந்தானுங்க. அப்படியே என்ன பண்ணிட்டு அப்படியே எங்க தெருவிலேயே போய் அப்படியே போற வரவங்கலாம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. நான் சீகலனபுரத்துல இருக்கிறேன். என் பையன் படிக்கிறவன். இட்லி வாங்கி வரலான்னு கடைக்கு போயிட்டு வந்தான். வரும்போது பார்த்தா ரத்த காயத்தோட வரான். யாருன்னு தெரியலம்மா. முகத்துல கச்சிப் கட்டி நின்றாங்க. என்னை வந்து வெட்டின மாதிரி இருந்ததுன்னு வந்து வீட்டுல வந்து மழை கட்சி வந்து அதோட நாங்க ஏற்றுனோம். முகத்தை பாத்தியாப்பான்னு கேட்டா யாருன்னு தெரியல. கச்சிப் கட்டி நிக்கிறாங்கம்மா. பைக்ல வந்தாங்கன்னு சொன்னா யாருன்னு தெரியல.